ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மூவ் இல்லாம ஒரு ஃப்ளாட்டா தான் இருந்தது. ஸோ நிஃப்டி வந்து 24,600 கிட்டயே க்ளோஸ்ல இருந்தாலும், உங்களுக்கு வந்து செக்டார் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கோட பிரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ நிஃப்டி வந்து முடியிறப்ப உங்களுக்கு வந்து இன்னைக்கானது வந்து 0.05%ல வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆனுச்சு. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 0.06%ல க்ளோஸ் ஆனுச்சு. அதாவது ஹெட்லைன்ஸ் வந்து ஹெட்லைன் இண்டைசஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஆனா மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு ரொட்டேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா குடுத்திருந்தது, ப்ராஃபிட் நல்ல ஒரு மொமெண்டம் குடுத்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டைட்டான் கம்பெனி பார்த்தீங்க அப்டின்னா, டைட்டான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் வந்து குடுத்து 3% கிட்ட வந்து உங்களுக்கு வந்து கெயின் வந்து குடுத்திருந்தது. ஸோ டைட்டான் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதோட எக்ஸ்டென்ஷனா உங்களுக்கு வந்து 5420 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். அதுக்கப்புறம் ஒரு அ சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹீரோ மோட்டோகார்ப். ஸோ ஹீரோ மோட்டோகார்ப் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு 2.36% வந்து ஹை ஆயிருக்கு. ஸோ ஆட்டோ செக்டார் எல்லாமே ஓரளவு ஒரு பெட்டர் பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் இருக்கு கொஞ்ச நாளாவே அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன இடத்துல இருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் குடுத்துருக்கு உங்களுக்கு. இதுக்கு மேல இந்த செக்டார் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டாக் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டா உங்களுக்கு நாளைக்கான டார்கெட்டா 6,000 அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டா 5,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹீரோ மோட்டோகார்ப்க்கு இமிடியேட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இத்தன நாள்ல இல்லாத ஒரு இது பேடிஎம் ஸ்டாக். ஸோ பேடிஎம் ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இவ்ளோ நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அ அதாவது அது லிஸ்ட் பண்ணதுலேருந்தே ஒரு டவுன் ட்ரெண்ட்லயே இருந்துட்டு இருந்தது. இப்ப தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்ச ட்ரெண்ட் வந்து, எ இப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருந்தது. இது கிட்டத்தட்ட பார்க்க வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து இப்ப தான் நெக்லைன் பிரேக் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, திருப்பியும் ஆல் டைம் ஹை. அதாவது லிஸ்ட் ஆன அன்னைக்கு இருந்த பிரைஸ்க்கு வந்து இது போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் இது வந்து 10% வரைக்கும் ஹைக் வந்து நடந்திருக்கு உங்களுக்கு பேடிஎம் ஸ்டாக்ல மட்டும். ஸோ பேடிஎம் வந்து இத்தன நாள்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் குடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்ளோ நாள்ல வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் 6, 7% தான் இதோட ஹையாவே இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு தான் 10% வரைக்கும் ஹை வந்து குடுத்திருக்கு பேடிஎம்ம பொறுத்தவரைக்கும். ஸோ இது வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ 56 மந்த்ஸோட ஹைய வந்து ஆல்மோஸ்ட் டச் பண்ணியிருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் வந்து இருக்கு அப்படிங்கிறனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வின்னரா வந்து இருந்திருக்கு. 10% அப்ல போயிட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்இ. ஸோ பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்ட டச் பண்ணிட்டு, அகைன் அது வந்து மேல போற லெவல்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லெவல். ஸோ ஸோ இந்த ட்ரெண்ட்ல வந்து இப்போதைக்கு பிஎஸ்ஐ வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட்ல இருந்தா உங்களுக்கு இங்க மினி ட்ரெண்ட் வந்து இதுக்குள்ளார ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து பிஎஸ்சியோட ட்ரெண்ட் வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த பிஎஸ்சியோட ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட். ஸோ இது இப்ப வந்து சைட்வேஸ்ல வந்து சாரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து இறங்கிட்டு, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லைன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த சப்போர்ட் லைன டச் பண்ணிட்டு, இங்க இருக்கிற சப்போர்ட் லைன். ஸோ இந்த லைன வந்து டச் பண்ணிட்டு, அகைன் வந்து புல் பேக் ஆயிருக்கு.
இந்த இடத்துலேருந்தே இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணதுனால, இதுலேருந்து இப்படி வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மென்டம் குடுத்து, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து மேல போறதுக்கான சான்சஸும் இருக்கு. எதா இருந்தாலும் நாளைக்கு வந்து இதுக்கு மேல ஓப்பனிங் கிடைக்குதா அண்ட் குளோசிங் கிடைக்குதான்னு பார்த்துட்டு, இந்த வாரத்தோட மூவ்மெண்ட்ட வந்து நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட் எம்சிஎக்ஸ். ஸோ எம்சிஎக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருந்தது. ஸோ அப் ட்ரெண்ட்லேருந்து அது இப்ப வந்து ஃபால் அவுட் ஆகி கீழ வந்திருக்கு. ஸோ இந்த கீழ வந்ததுக்கு இப்ப வந்து உங்களுக்கு ஒரு அ இதுதான் மேக்ஸிமம் 208 2845 அப்படிங்கிற லெவல் தான் உங்களுக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிகாஸ் ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆனோனே, இந்த சப்போர்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து வெளில வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாசம் வந்து குளோசிங் வந்து இப்ப 2932 அப்படிங்கிற லெவலுக்கு மேல வச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மந்தோட குளோசிங் வந்து திருப்பியும் இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி அப் ட்ரெண்டுக்குள்ளாரயே வந்துருச்சு அப்படின்ற அர்த்தம் எம்சிஎக்ஸ் ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பிரஷர்ல இருந்ததுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ எஸ்பிஐ ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து 2.4% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ ரீசென்ட் கெயினுக்கு அப்புறம் வர ப்ராஃபிட் புக்கிங்க இத வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓலா எலக்ட்ரிக்ஸ பொறுத்தவரைக்கும் ஓலா எலக்ட்ரிக்ஸ் வந்து 4.3% வந்து டவுன் ஆயிருக்கு. காரணம் வந்து அதோட சேல் டேட்டா வந்து ரொம்பவே வீக்கா வந்திருக்கு. அதனால தான். நெக்ஸ்ட் வந்து பிஎஃப்சி, பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். இந்த பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன பொறுத்தவரைக்கும் 8.3% வந்து ஃபால் ஆயிருக்கு. பிகாஸ் இதோட குரோத்த பத்தின அவுட்லுக் கன்சர்ன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 8% வந்து ஃபால் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரேமண்ட். சாரி. ரேமண்ட் ரியாலிட்டி. ரேமண்ட் ரியாலிட்டிய பொறுத்தவரைக்கும், அதுவும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து லாஸ் வந்திருக்கு. இது வந்து Q1ஓட ப்ராஃபிட் பிரஷர் காரணமா இன்ட்ராடேல வந்து இது வந்து ஒரு பெரிய லாஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னைக்கு வந்து பிராட் மார்க்கெட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக்ஸ்டு பிக்சரா தான் இருக்கு. ஐடி, சிமெண்ட், மெட்டல், ஃபார்மா இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ஆட்டோ செக்டார், ஹெல்த் செக்டாரும் பைல தான் இருந்தது. ஆனா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஆகட்டும், எஃப்எம்சிஜி ஆகட்டும், ஆயில் அண்ட் கேஸ் ஆகட்டும், இது அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர்ல தான் இருந்தாங்க. ஸோ, இன்னைக்கு வந்து வேற என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். பாலிப்ளெக்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு இந்த ஸ்டாக்கும். இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைய வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு உங்களுக்கு. ஸோ இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு வந்து பக்கத்திலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அத தவிர உங்களுக்கு வந்து இது இன்னும் மந்த்லியோட டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளியில வரல. இது வந்து மந்த்லியோட டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளியில வந்தா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் இந்த டவுன் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் தான் இதோட இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு இந்த மந்த்த பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் பிடிஎஸ்எல். பிடிஎஸ்எல் ஸ்டாக் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து மந்த்லியில வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனது வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் எடுத்துட்டு திருப்பியும் மேல போகுறாங்க. இப்படி போறப்ப உங்களுக்கு இந்த ஸ்டாக்குக்கு வந்து இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 404 அப்படிங்கிற லெவல் வந்து இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேஸ்டாக். மேஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து கீழ வந்தாங்க. வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் முடிச்சுட்டு திருப்பியும் மேல போக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து வீக்லில வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளியில வந்த ஸ்டாக்கு. இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை தான் இருக்கும் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் கான்.
ஸோ பஜாஜ்கான பொறுத்தவரைக்கும் இது வந்து ஃபிப்ல வந்து 50%க்கு அப்புறம் இது வந்து மேல போயிருக்காங்க. ஃபிப்ல வந்து 50% அப்படின்ட்டு வருது அப்படின்னாலே, இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சைட்வேஸ வந்து எப்ப இது வந்து தாண்டுதோ, அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப் வந்து வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் பாட்டம் மாதிரியும் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல இருந்தது. இதுக்கப்புறம் இந்த வீக்ல பாசிட்டிவ் வரதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெண்ட் க்ரூட் தான். ஸோ பிரெண்ட் க்ரூட் வந்து கிட்டத்தட்ட 1.3% வந்து ஜாஸ்தியாகி ஒன் செகண்ட். ஸோ பிரெண்ட் க்ரூட் வந்து 1.3% கிட்ட ஜாஸ்தியாகி உங்களுக்கு வந்து $84.8 கிட்ட இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பத்தி ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வந்து இது வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதனால இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை க்ரூட் பிரைஸ் காரணமா இன்ஃப்ளேஷன் மேல ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து உருவாகலாம். அதே மாதிரி இம்போர்ட் பில்லையும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து உருவாகலாம். ஸோ டெக்னிக்கல் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து நாளைக்கு 24,600க்கு மேல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போதைக்கான சைக்காலஜிக்கல் லெவல் வந்து 24,600 தான். இதுக்கு மேல சஸ்டைனபிளான மூவ்மெண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா, புல்லிஷ்க்கான ஸ்ட்ரென்த்தன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி கீழ வந்துச்சு அப்படின்னா, 24,500 அப்படிங்கிற ஜோன் வந்து முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். இது இன்ட்ராடே வந்து ப்ரெடிக்ஷன் இல்ல. கரண்ட் பிரைஸோட ஸ்ட்ரக்சர் அடிப்படையில என்னோட டெக்னிக்கல் வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆனாலும் மார்க்கெட் வீக்குன்னு சொல்ல முடியாது. மணி வந்து ஒரு செக்டார்லேருந்து இன்னொரு செக்டாருக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்போதைக்கு இண்டெக்ஸோட டைரக்ஷனை விட ஸ்டாக் செலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூஎஸ் ஜாப் டேட்டா எக்ஸ்பெக்டேஷன், க்ரூட் ஆயில், ஜியோபொலிட்டிக்கல் இந்த பத்தின நியூஸ் எல்லாம் நம்மளோட இன்னொரு வீடியோல வந்து யூஎஸ் மார்க்கெட் பத்தின நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதுல போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் டேட்டாவாகட்டும், இந்தியன் மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் டேட்டா இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.